தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கப்பட்டது அல்ல, கொடுப்பவரே முக்கியம் என்று சொல்லி வாழ வேண்டும். கொடுப்பவர் இல்லை என்றால் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் நஷ்டம் என்று சொல்லி எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. எல்லாம் இருந்தும் நஷ்டம் என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை, குப்பை என்று எண்ணுகிற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவார்கள். கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கொடுக்கப்பட்டது அல்ல, கொடுப்பவரே முக்கியம் என்று சொல்லி வாழ வேண்டும். கொடுப்பவர் இல்லை என்றால் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவரை அறிவதே மேல் என்று சொல்லி வாழ்வோமே ஆனால் இன்னும் கர்த்தர் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார். இன்றைக்கு இப்படி தீர்மானிப்போம், ஆண்டவரை உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று தீர்மானிப்போம். அவரால் பெற்றுக்கொள்வோம். God bless you.